அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ பதிவு யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது இல்லை. இப்போ நான் பேச போகிறது 17/8/2014 அன்று நடந்த நீயா நானா அந்த நிகழ்ச்சியை பற்றி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிமிர்ந்த நெல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு டைட்டில் கார்டு போடும்போது பார்த்தேன், கோபிநாத்துங்கிற பேருக்கு முன்னாடி இளைஞர்களின் எழுச்சி அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் சமுத்திரக்கனி ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தார். இதை விட கேவலமாக இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களை அசிங்கப்படுத்த முடியுமான்னு தெரில. இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். எப்படா இவ்வளோ லேஸில் ஒரு நிகழ்ச்சி எடுத்து நீங்கள் ரிலே பண்ணீங்க? ஒரு பையனும் எதுவும் கேட்க மாட்டாங்கிற நினைப்பு. ப்ரோக்ராம் முழுக்கவே நீ சீரியஸாக தான் காமெடி பண்ணிகிட்டு இருந்த கோபி, ஒன்றா தான் சொல்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் கோவம் வர மாதிரி காமெடி பண்ணிட்டேன். நடுவில் இங்கிலீஷ் வேறு. மாஸ்டர் ஹெல்த்துக்கு எதுக்கு, பிஎம்ஐ எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். பிஎம்ஐன்னு என்னன்னு தெரியுமா? ஏதாவது ரத்த டெஸ்ட் நினச்சிட்டு இருக்கியா? அதை 2008 நீயா நானா ஷோ பாரு, திரும்ப 2014 நீயா நானா ஷோ பாரு. இப்போ உள்ளக்குள்ளே சட்டை இன் பண்ண முடியாத அளவு உனக்கு தொந்தி வளர்ந்து தொங்குது இல்லை? அது செனை இல்லை, உனக்கு வேணான்னு சொல்கிறது தான் பிஎம்ஐ. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு இருக்குது. அதாவது ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, ஒபிசிட்டி, அதே மாதிரி உடல் பருத்த நிலைமை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதயம் மற்றும் நரம்பு சார்ந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக அதை முன்கூட்டியே தெரிஞ்சுப்பது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறது தான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். சொல்லப்போனால் இப்போ டயபெட்டிஸ்க்கு ஒரு முந்தின நிலைமை இருக்குது, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு. நான் ஒருத்தன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பேசணுங்கிற அறிவு இருக்கவன்ட்டு இதெல்லாம் சொல்லணும். போயும் ஒரு விளம்பரம் விரும்பி ஓன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சொல்லணும்னா, கிரிட்டிக் ஷுட் எஜுகேட் த பீப்புள். ஒரு நல்ல விமர்சகன் மக்களுக்கு புத்தி ஊட்ட வேண்டும். யார் சொன்னா தெரியுமா? ஆஸ்கார் வைல்டு சொல்லியிருக்காரு. ஆஸ்கார் வைல்டை பற்றி ஓன்ட்ட பேசுகிறேன் பாரு. நீங்களே ப்ரோக்ராம் நடத்தி உங்கள் டிவியில் உனக்கே பெஸ்ட் ஆங்கர்னு அவார்டு கொடுத்து அதை வச்சு ஆஸ்கார் அவார்டு மாதிரி உரி வசனம் பேசுகிற ஒரு அற்ப பதர்கிட்ட போய் ஆஸ்கார் வைல்டை பற்றி பேசுகிறேன் பாரு. ஏண்டா, உங்களுக்கு எது வருமோ அது செய்யுங்களேண்டா. எவனாவது 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை வச்சு நம்ம வீட்டு கல்யாணம் நடத்துங்க. இல்லை கனெக்ஷனுங்கிற பேரில் நண்டு ஜெகனை வச்சுக்கிட்டு டபுள் மீனிங்கில் ஏதாவது பேச சொல்லுங்க. இல்லை உங்களுக்கே அவார்டு மாற்றி கொடுத்துக்கோங்க. ஜோடிங்கிற பேரில் ஆபாச டான்ஸ் போடுவீங்களா, அதுமாரி 1-2 நடத்துங்க. அதை விட்டுட்டு ஏன் புரட்சி பண்ணுறங்கிற பேரில் இப்படி அசிங்கப்படுற நீ அரைகுறையாக பேசின எல்லாத்துக்குமே ஒரு நியாயமான பதில் உண்டுங்கிறது உனக்கே தெரியும். இதில் சில பேர் அங்கே ரியாலிட்டி ஷோவில் அங்கேயே நேரில் கூட உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ அதெல்லாம் ரிலே பண்ண மாட்டேன். உனக்கு தேவை உண்மை கிடையாது. எவனாவது அழணும், உணர்ச்சி பூர்வமாக அழணும். சூப்பர் சிங்கர் ஷோனா குழந்தைங்க அழுவணும், விஜய் அவார்ட்ஸ்னா சிவகார்த்திகேயன் அழுவணும், அகரம் ஷோனா சூர்யா அழுவணும், ஜோடி நம்பர் 1னா சிம்பு அழுவணும். உனக்கு மட்டும் டிஆர்பி எகிறணும். 6 மணி நேரம் ஷூட் பண்ணுற ப்ரோக்ராம் 1.5 மணி நேரம் ரிலே பண்ணிவிடுவேன். அதுக்கு 2 ஸ்பான்சர் ரியல் எஸ்டேட்காரங்களையும் பிடிச்சிருவேன். உனக்கு உண்மையிலே திராணி இருந்துச்சுன்னா எடிட் பண்ணாமல் அந்த ஃபுல் வீடியோ ரிலே பண்ணுறா பார்ப்போம். இல்லைனா நீ காதில் மாட்டிருக்கையில் இந்த விட்டு கேட்குற மைக்கு உள்ளேருந்து கேட்டு பேசுறிய, அதை கழட்டி வச்சுட்டு லைவ் டெலிகாஸ்ட்டாக ஒரு நீயா நான் நடத்துகிற பார்ப்போம். துப்பு கேட்ட நாயை தூ.